வணக்கம் ஹலோ தோலா. வணக்கம் ஹலோ தோலா. நம்ம ஹலோ தோலா சேனலில் முதல் முறையாக இன்னைக்கு நம்ம ஒரு அமானுஷ்யமான வீடியோ பார்க்க போறோம். அமானுஷ்யம்? ஆமா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆத்மா கிட்ட ஜனகி தான் பேசிட்டு இருக்கேன். எடப்பாடி சார் கிட்டயும் விஜய் சார் கிட்டயும் வந்து அந்த ஆத்மா பேச சொல்றாங்க. நான் ப்ரூஃப் வாங்கிட்டேன். இத வாங்கிட்டா இப்ப நான் போட போறேன். எனக்கு வந்து திரும்ப நியூ ஃபார்ம் வரக்கூடாது. நான் அது நம்பர் 6 சொல்றாங்க இல்லையா, அந்த ஃபார்மும் வரக்கூடாது, நம்பர் 8 ஃபார்மும் வரக்கூடாது. ஹலோ தோலா நேயர்களுக்கு வணக்கம். உண்மையான அரசியல் தகவல்களை நடுநிலையோடு நின்று மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற எங்களோட இந்த பணி தொடர உங்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவை. நம்ம வீடியோஸ்ல தேங்க்ஸ் பட்டன் எனபிள் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் பட்டன் அல்லது QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால முடிஞ்ச நிதி உதவி மாத்திர. இது ஒரு சீரியஸான வீடியோ. என்ன சொல்றாங்கன்னா, ஜெயலலிதா அம்மாவோட ஆவி வந்து அவங்களுக்குள்ள வந்து விஜய் கிட்ட வந்து பேச சொல்றாங்களா. என்னடா இவங்க இப்போ மட்டும் இல்ல, ரொம்ப நாளாவே இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? இந்த விஷயத்த மட்டும் தெளிவா பாத்துடலாம். ஆமா, என்ன சொல்றாங்கன்னா, ஜெயலலிதா அம்மாவோட ஆவி வந்து தனக்குள்ள வெஞ்சிட்டு விஜய்க்கு எதிராக நிறைய சதி எல்லாம் நடக்குது, விஜய் கிட்ட நான் வந்து பேசணும், என்னோட ஃபுல் சப்போர்ட்டை வந்து விஜய்க்கு தான் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப நாளா வந்து விஜய் மட்டும் இல்ல, அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, எம்ஜிஆர் இருக்காருல்ல, அவரு வந்து ஜெயலலிதா கிட்ட சொல்லி ஜெயலலிதா கிட்ட சொல்றாங்க எம்ஜிஆரோட ஆவியுமா. இதுக்கு டைரக்டா எம்ஜிஆர் வந்து நம்ம தளபதி கிட்டே பேசிருக்கலாமே, எதுக்கு இப்ப சுத்தி வரணும்னு தெரியல. ஆமா, நீ சொன்ன மாதிரி இதுக்கு எம்ஜிஆர் ஸ்ட்ரைட்டா போய் பாத்துடலாம் போல. என்ன ஒரு விஷயம்னா, எம்ஜிஆர் வந்து இப்ப ஜெயலலிதா ஃபர்ஸ்ட் திட்டுறாங்களாம். நான் வந்து உன்னை நம்பிதானே வந்து கட்சியை விட்டு போனேன், இப்ப நீ இதை யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்க, OPS EPS சொல்லிட்டு உங்க 2 பேர்கிட்ட நீ கொடுத்து வச்சிருக்கிற, அதனால வந்து எனக்கு மேல ஒரு பெரிய கோபம், இப்ப நம்மளோட 2 ஆத்மாவும் சேர்ந்து விஜய வளர்க்கலாமான்னு சொல்லிட்டு கூப்பிடுற மாதிரி 2 வருஷமா வந்து ஜெயலலிதா ஆவி வந்து தொடர்ந்து இவங்ககிட்ட பேசிட்டே இருக்காங்க. ஜெயலலிதா இறந்தாங்கல்ல, அப்ப இறந்த கொஞ்ச நாள்லயே வந்து அவங்களுக்கு அந்த ஆவி வந்துருச்சான். அவங்க பொண்ணு யாருன்னா தீபா இல்ல, அம்ருதா தான் என்னோட பொண்ணு. நிறைய பேர் வந்து நான் தான் ஜெயலலிதா அம்மாவுடைய வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க. இப்ப யார் வந்து உண்மையான அம்ருதா அப்படின்னு ஜெயலலிதா அம்மாவே வந்து சொல்றாங்களாம். இது வரை இன்னொரு விஷயம் அது வந்து சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் என்ன வந்து பாருங்க, நான் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லணும். அப்ப வந்து அங்க இருக்க நிறைய யாரும் கேக்குறாங்க, எதுக்கு வந்து உங்களை சூஸ் பண்ணணும் ஜெயலலிதா அம்மா, ஏன்னா எவ்வளவு பேர் இருப்பாங்க, நீ கேட்ட மாதிரிதான் டைரக்டா போக வேண்டியதானே, உன்னை எதுக்கு சூஸ் பண்றாங்க, நீங்க வந்து யாரு. இப்ப அம்ருதா எடுத்தோம்னா அவங்களோட மகள்ன்ற மாதிரி ஏதோ ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு, உங்களும் அவங்க சூஸ் பண்ண காரணம் என்ன, எதுக்கு அவங்க உங்களை சூஸ் பண்ணாங்கன்னு கேட்டா, நீங்க கேக்குறது எனக்கு புரியுது, இப்பதான் நீங்க பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. இதே கேள்வியை தான் நானும் ஜெயலலிதா மட்டும் கேட்டேன், என்ன சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா உன்னையா சூஸ் பண்ணனா எப்படி பண்ணவே முடியலையா. என்ன சொல்றாங்கன்னா, ஜெயலலிதா அம்மாவோட அம்மா தான் வந்து இவங்களாம், இந்த ரீனா மறுபிறவி எடுத்து வந்திருக்காங்களாம். இதுக்கு வந்து பல ப்ரூஃப் எல்லாம் கேட்டாங்க, இதை எப்படி நான் நம்புறதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். ஆனா அவங்களே ஜெயலலிதா மட்டும் கேட்டாங்களா, நான் எப்படி நம்புறது, நீங்க தான் என் அம்மான்னு சொல்லி கேட்டும்போது வந்து நான் இறந்த டேட் 25, நீ பிறந்த டேட் 25, நான் அரசியல் டேட்டுக்கு வந்தது வந்து 25 சொல்லிட்டு ஒரு நம்பர் கணக்கு எல்லாருக்குமே தெரியுமேங்க. அப்படி ஒரு கணக்கு சொல்றாங்க. அவங்கதான் நீ நல்லா எங்க அம்மா, ஆனா நான் உன்னை வச்சுதான் வந்து எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன், நீயோட அம்மா அப்படின்னு சொன்னாங்களா. அவங்க கிட்ட மட்டும் இல்லங்க, அவங்க போன் நம்பர் கொடுத்து விஜயும் OPS கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நேர்ல ஆபீஸ் கிட்டே வந்து தளபதி வீட்டுக்கு நம்பர் யார் கொடுத்தாங்க, மீடியா முன்னாடி இதுதான் என் நம்பரு, எனக்கு போன் பண்ணுங்க, என்கிட்ட பேசுங்க, அப்பதான் ஜெயலலிதா என்ன சொல்ல தெளிவா தெரியும். நீ நோட் பண்ணி வச்சியா, நம்பரு இந்த மாதிரி நிறைய பேர் கிளம்பி யாரா போன் பண்ணி கேள்வி கேட்பாங்க போல, பாவம் என்ன பதில் சொல்ல போறாங்க தெரியல. யாரோ தயவு செய்து நம்பர் நோட் பண்ணி யாரோ கால் பண்றாதீங்க, இது ஒரு விஷயம். அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க, விஜயும் OPS மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க, அப்பதான் ஜெயலலிதா என்ன சொல்ல முடிவே உங்களுக்கு சொல்ல முடியாது. என்ன சொன்னாங்க, நாங்க நேர்ல வந்தேன் OPS ஐயா, நான் உங்க ஆபீஸ் கிட்ட வந்தேன், நான் உங்களை வந்து என்னால பார்க்க முடியல, ஆனா தளபதியோட வீட்டுக்கு எல்லாம் வாசலே பண்ணி நின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, இந்த இன்டர்வியூ கூட எப்படி வந்துச்சுன்னா, முதல்ல இவங்க போயிருக்காங்க, முதல்ல விஜய் வீட்டுக்கு போனோடனே வெளியே ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க நினைச்சிட்டாங்க கட்சி ஆளுங்க போலன்னு நினைச்சு போயிட்டு இந்த மாதிரி போய் கேட்டிருக்காங்க, நான் விஜய் பார்க்கணும்னா நீங்க எதுக்கு விஜய் பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உண்மையை சொன்னாதானே உள்ள விடுவாங்க. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஜெயலலிதாவோட ஆத்மா வந்து என்கிட்ட பேசிச்சு, நான் அதனால விஜய் கிட்ட போய் சொல்லணும் விடுங்கன்னு சொன்னேன். மீடியாக்காரங்க, போலீஸு கட்சிக்காரங்களா இல்ல, அவங்க மீடியாக்காரங்க எதுக்கு விஜய் வெளியே வருவாரு பேட்டிக்காக வெயிட் பண்ணாங்க போல. கண்டென்ட் வாண்டடா வந்து மாட்டினா விடுவாங்களா, அவள் தான் நிக்க வச்சு சரசரமா மைக் அடிக்கிட்டு நின்னுட்டு. அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே வந்து இவ்வளவு குபீர்னு சிரிப்பு வருது. குபீர்னு சிரிப்பு வருதான். சீரியஸா கேள்வி கேட்கறேன், அவங்க சொல்றதுக்கு அப்படிங்களா, எப்போ வந்தாங்க, டெய்லி உங்க கனவுல வர இவ்வளவு சீரியஸா கேட்கறாங்க ஆர்வமா. அதாவது
ஒரு படத்துல ஒரு காமெடி ஒண்ணு வரும், இவனுங்க வெயிட் பண்ற டைமுக்கு நாங்க டைம் பாஸ் அப்படி ஒண்ணு வரும். அதாவது தளபதி 2 மணி வரைக்கும் தான் டைம் பாஸ் போல அதை வந்து வச்சு கலாச்சிட்டு கலாய்க்கலாம் பேட்டி எடுத்துட்டு இருந்தாங்க. ஆமா ரொம்ப சீரியஸா பேசுறாங்க. சரி தளபதி கிட்ட என்னென்ன விஷயம்லாம் நீங்க சொல்லணும்னு பார்த்தனா, ஸ்டாலின் வந்து உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய சூழ்ச்சி பண்ணியிருக்காரு. கரூர் சம்பவம் நடக்கும்போது கூட ஜெயலலிதா பல வழியில போயிட்டு விஜய் கிட்ட ட்ரை பண்ணாங்களா சொல்றதுக்கு. விஜய் வந்து அது ஏதோ நம்ம கடவுள் மக்களே ட்ரை பண்ணாங்க, அதையே பார்க்கல அவரு. ஆமா பாயிண்ட் தான், மக்களே ட்ரை பண்ணாங்க அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு, கண்டுக்கல அவரு. நெக்ஸ்ட் வந்து விஜய் கிட்டே போய் சொல்றாங்களா ஜெயலலிதா ஆத்மா வந்து இவங்கிட்ட சொல்லுதா, நானே வந்து விஜய் கிட்ட போய் சொல்ல ட்ரை பண்ணேன், ஏதோ கடவுள் ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு நினைச்சு நான் சொல்றது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல, அதான் நான் உன்னை வச்சு இந்த நகர்வை நான் பண்றேன், விஜய் கிட்ட போய் சொல்லு, விஜய்க்கு வந்து லீடர்ஷிப் பத்தாதுன்னு ஜெயலலிதா அம்மா வந்து சொல்றாங்களா இவங்க கிட்ட வந்து. அவங்களுக்கே தெரிஞ்சு இது வந்து பூமியில மட்டும் இல்ல மேலோகத்துக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு போல, லீடர்ஷிப் பத்தல விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க, லீடர்ஷிப்க்கு பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எந்த ஆச்சரியக்குறியும் கோவப்படாதீங்க நாங்க சொன்னாங்க. நீங்க யாரா பண்ணனா நீங்க ஜெயலலிதாவோட கல்லறை எங்க இருக்கு, ஜெயலலிதா நினைவிடம் எங்க இருக்கு, அங்க போய் கேஸ் போட்டுருங்க. நீங்க எப்படி சொல்றீங்க, நீங்க 200 ரூபாய் வாங்குறீங்களா கேளுங்க, அங்க போயிட்டு நீங்க கேஸ் போடலாம். அந்த நம்ம வன்முறை தூண்டி விடல, போய் அங்க ஜெயலலிதா கிட்ட போய் நீங்க பேசலாம்னு சொல்றாங்க, போய் கேளுங்க ஏன் வந்து விஜய்க்கு நீங்க லீடர்ஷிப் பத்தலன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க அங்க போய் கேட்கலாம். சிரிப்பு இருந்தாலே போதும், சிரிப்பு அழகாச்சுன்னா சிஎம் ஆயிடலாம். ஆமா அது வந்து நேற்று பொதுக்கூட்டம் இப்ப போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப என்னன்னா இவங்களுக்கு வர்றது வந்து ஜெயலலிதா மட்டும் கிடையாது, சாதா. ஆனா சொல்லியிருக்காங்க இந்த பைரவி இப்ப வந்து அதை மாத்திடலாம், ரீனா அப்படின்னு மாத்திடலாம். நிறைய ஆவி வந்து அவங்க கண்ணுக்கு தெரியுமா, தெருவுல யார் இருந்தாலும் அவங்க சொல்லவே பயமாகுது, சைட்ல நின்று அழுகுறது, அவங்கள பார்த்து கண்ணை கசக்குறது, குமுறது, அந்த சவுண்ட் எல்லாம் உங்களுக்கு கேட்குமா? கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம்னா தான் நீங்க பயப்படுவீங்க. இது எனக்கு தெரிஞ்சதுனால சின்ன வயசுல இருந்து எனக்கு அந்த அளவுக்கு பயம் இல்லை. நம்ம முடிச்சிடலாம், அப்புறம் பயம் வர எனக்கே வந்துருச்சு அவங்க பேசுறது. சொல்றாங்க அவங்க இது மாதிரி எல்லா சக்தியும் எல்லாருக்குமே கிடைச்சிடாது, அது எனக்கு கிடைச்சிருக்கு, நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பெண். சாமிலாம் நிறைய பேர் வந்திருக்கு, அதை பத்தி நான் சொல்றேன். இன்னொரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து நீங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டீங்க, ஆம்ஸ்டாங். யாரு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தெரியும்ல, அவரு வந்து பெரிய பரபரப்பான ஒரு விஷயம். அவரு வந்து டைரக்டா வந்து இவங்கிட்ட ஹெல்ப் கேட்கலையாம், ஜெயலலிதா அம்மா கிட்ட தூது அமைச்சிருக்காரு. இந்த மாதிரி வந்து ரீனா கிட்ட வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், ஜெயலலிதா அம்மா நீங்க போய் கேட்டு வாங்க, ரீனா எனக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க போல. ஜெயலலிதா அம்மா வந்து ரீனா கிட்ட கேட்டாங்களா, ஆத்மா வந்து இந்த மாதிரி ஆம்ஸ்டாங் வந்து உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காப்ல, உன்னால பண்ண முடியுமான்னு சொன்னா உங்களுக்கு அப்பதான் பயம் வருது, ஐயோ ஆம்ஸ்டாங்கா நான் அப்படிமா அதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ஜெயலலிதா அம்மா வந்து இல்ல எதுவுமே இல்ல, அவர் பேசினேக்கும் போது ஒரு பயம் வந்துருச்சு, வெளியே போடுற அவரு பார்த்து அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இவங்க வந்து அப்பதான் பயந்துட்டு இருக்காங்க, ஐயோ என்னால என்ன ஜெயலலிதா நீங்க உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், அவரே வந்து கோத்து வர்றீங்களா என்கிட்ட சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க போல. எனக்கு தெரிஞ்சு அக்கா வந்து இந்த மாசுங்கிற மாசில்ல மாதிரி ஒரு படம் இருக்கு, சூரிய ஒரு படம், அதாவது அவர் பேய் கூட கம்யூனிகேட் பண்ணுவாரு. அவங்க தீராத ஆசையில வந்து நம்ம சூர்யா கிட்ட சொல்லி எங்களுக்கு இதெல்லாம் நிறைவேறாம இருக்குங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு கடத்து மேல வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இது வரைக்கும் நீங்க செஞ்சதே போதும், நீங்க சொல்லுங்க அடுத்து நான் யாருக்கு ஹெல்ப் பண்ணுவேன். மணிமேகலை சந்தோஷப்படுறத பார்க்கவே போறீங்களே, பரவாயில்ல பிரதர், நீங்க பண்ணிப்பீங்க எனக்கு தெரியும், அப்படின்னு நான் பார்க்க தான் வரேன். நிறைய விஷயங்கள் வந்து இப்ப அக்காவால வந்து நிறைய வரப்போகுது. இப்ப கார்னர் பண்றாங்களா அக்காவை. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஜெயலலிதா அம்மாவோட ஆத்மா வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து கொஞ்சம் ஆதரவா இருக்கான். போன மீட்டிங்ல வந்து அவர் மாத்தி சொல்லிட்டாங்க, இவங்க போன இன்டர்வியூல என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓபிஎஸ்க்கு வந்து ஜெயலலிதா அம்மாவி வந்து ஆதரவா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மோடி மோடி இந்த இடம் சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து பொலிட்டிக்கல் பத்தி எதுவுமே தெரியாது, எனக்கு ஓபிஎஸ் இபிஎஸ்னாலே எனக்கு என்னன்னு தெரியாது, அதனால நான் மாத்தி சொல்லிட்டேன், ஜெயலலிதாவோட ஆதரவு வந்து இப்ப யாருக்கு இருக்குன்னா எடப்பாடி அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லாஸ்ட் வீடியோ எப்படி முடிக்கிறாங்கன்னா, எடப்பாடி ஐயா வந்து கண்டிப்பா என்ன வந்து பாருங்க, நான் உங்கள்கிட்ட நிறைய விஷயம் சொல்லணும், அமிர்தா பத்தி பேசினா அமிர்தா அவர்கள் வந்து என்ன பாருங்க, நான் கண்டிப்பா பேசணும். இப்ப விஜய் அவர்களுக்கு சொல்றாங்க, விஜய் வந்து என்ன பாருங்க, ஜெயலலிதா அவங்க நிறைய விஷயம் சொல்ல சொன்னாங்க, நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. ஆனா இது வந்து கொஞ்சம் சிரிக்காம பேச வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு ஆத்மா மட்டும் இல்ல தெய்வ சக்திகளும் இவங்களுக்கு தெரியுமா. ஒரு வாட்டி வந்து அவங்க குழந்தைய ஏதோ படுக்க வச்சுட்டு அவங்க ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாங்க போல, வீட்டுக்குள்ள வந்து ஒரு யானை நிக்குதான், யானைக்குட்டி நிக்குது, அதுக்கு கீழே என்னோட பாப்பா. அவங்க வந்து அப்படி பிரமிச்சு இது வந்து ஆச்சரியக்குறிகள், கோவப்படாதீங்க, அவனும் ஒரு ஆச்சரியக்குறிதான், அந்த ஆர்வத்துல அவன் கேட்டான், கோவப்படாதீங்க. என்ன சொன்னாலும் எங்க தளபதி மட்டும் சரி என்ன சொல்ல அங்கதான் போகும் மைண்ட். ஒரு வாரம் இருக்கலாம் போல வந்து நின்னுச்சான். அப்ப வந்து இவங்க பாக்குறாங்களாம், அந்த யானை பேசுதான், என்ன நான் யானையா இப்படி 3 வாட்டி தலையாட்டுறாங்க. அன்னைக்கு பார்த்தா புலியார் சதுர்த்தியாம், அன்னைக்கு புலியார் சதுர்த்தி.
ஸோ விநாயகரே வந்து இந்த மாதிரி என் கோயில வந்து நீங்க பிரசாதம் செஞ்சு போடுங்கன்னு கேட்டு போனாப்லையா. அவங்க வீடு என்ன ஒரு 10 ஏக்கர்ல இருக்குமா? யானை எவ்வளவு பெருசு? இந்த சைஸ் தான் இருக்கு. ஓகே, அது எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு? நீங்க இப்ப நீங்க கேக்குற கேள்வி எனக்கும் அப்படிதானே இருக்கும். வந்து பார்த்துடணும் ஒரு யானை நிக்குது, சரி. கூட்டின வீட்டுக்குள்ள ஒரு யானை நிக்குதுன்னா என்ன நினைப்பீங்க? அவங்க சொல்லிட்டாங்க அது குட்டி யானைன்னு சொல்லிட்டாங்க. சும்மா பேசாத. சும்மா டெம்போவா இப்ப நானே ஒரு யானை இல்ல டெம்போவா? அந்த குட்டி யானை இல்ல, குட்டி யானை. அது ஒரு குட்டி யானையா குழந்தை பக்கத்துல நிக்குதான் அப்படி சொன்னாங்க. அடுத்ததா வந்து வீட்டுல ஸ்லாப்ல ஒரு ஒளி தெரிஞ்சுதான். அது வந்து வாய்ஸ் மட்டும் கேக்குது. எனக்கு ஏன் இந்த ஒளி தெரியுதுன்னு கேட்டா, நான் வந்து கைலாசத்துல வந்திருக்கேன், நான் ஈஸ்வரன் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சிவன் அப்புறம் விநாயகர் அப்புறம் சமயபுரம் அம்மன் சொல்லிட்டு 3 பேருமே வந்து அவங்கள வந்து என்னை நோக்கி வா, நீ எனக்கு பிடிச்சமான பொண்ணு, நான் உனக்கு எல்லாம் வேணா செய்வேன்ட்டு நிறைய பேர் பேசியிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இந்த தெய்வங்கள் தெரியுதுன்னு சொல்றாங்களே, நம்ம அந்த கண்டென்ட் குள்ள போவேணா, நம்ம இது விட்டுலாம். நம்ம பொலிட்டிக்கல் லீடர்ஸ்குள்ள வருவோம். ஆத்மாக்கள், அதாவது ஆம்ஸ்டாங்கோட ஆத்மா ட்ரை பண்ணிருக்கு இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு. ஜெயலலிதாவோட ஆத்மா இவங்களுக்குள்ள வந்து என் பொண்ணு யாருன்னு நீ ப்ரூஃப் பண்ணணும், எனக்கு உன் ஹெல்ப் வேணும், நீ தான் என் அம்மான்னு சொல்லியிருக்கு. அடுத்ததா வந்து இப்ப விஜய் கிட்ட பேசி துடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆத்மாக்கெல்லாம் போக மனுஷங்கள்லாம், அதாவது எதிர்கட்சியில எல்லாம் இப்ப நம்ம என்ன கார்னர் பண்றாங்க. ஓட்டு போறது என்னோட உரிமைங்க, அதாவது விஜய்க்கு சப்போர்ட்டா பேசினாலும் வந்து எல்லாருமே என்ன கார்னர் பண்றாங்க அப்படி மாதிரி பேசினாங்க. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, அக்கா இப்பதான் ஓட்டர் ஐடி வந்து அப்ளை பண்ணி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன் போல. ஏன்னா வந்து அவங்க இப்பதான் ஃபார்ம் 6 கையில வந்திருக்கு. அது வந்து ஏதோ சொன்னாங்க, எனக்கு வந்து ஃபார்ம் 6 அனுப்புறாங்க, இல்ல ஃபார்ம் 9. ஃபார்ம் 6 அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறாங்களே, அவங்களுக்கு அந்த ஃபார்ம் 6 வரும். அதை வந்து ஃபில் பண்ணணும். அது ஃபில் பண்றது பேர் அந்த ஃபார்ம் பேர் தான். நானும் ஓட்டுரிமை பெறலாம், எனக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறாங்க பாத்தீங்களா, அவங்க கொடுக்குற அந்த ஃபார்ம் பேர் தான் வந்து ஃபார்ம் 6. அப்புறம் அவங்க சொல்றாங்க எனக்கு இதுக்கு அப்புறம் வந்து ஃபார்ம் 6 வரக்கூடாது, ஃபார்ம் 8 வரக்கூடாது அப்படின்றாங்க. அதாவது நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டேன், நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், சோ எனக்கு திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாம் வரக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்ம் 6 திரும்பவும் அவங்களுக்கு யாராவது வீட்டுக்குள்ள அனுப்பியிருப்பாங்க போல. இல்லம்மா நீ இப்பதான் அவ போட போற, நீ வந்து யாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது, நீ திரும்ப மீண்டும் 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 பண்ணு, ஃபார்ம் ஃபில் பண்ணு, இப்பதான் நீ ஃபர்ஸ்ட் டைம் போட போற அப்படின்னு பேசிருந்தாங்க. ஆனா எனக்கு என்னன்னா அவங்க ஃபேஸ் கட் லைட்டா ஏதோ சும்மா ஏதோ ஒரு மூலையில பார்த்தா ஜெயலலிதா அம்மாவோட ஸ்ட்ரக்சர், ஏதோ ஒரு மூலையில பாரு, நான் லைட்டா ஜெயலலிதா அம்மாவோட ஸ்ட்ரக்சர் கமத்துது. யாரோ சொல்லியிருப்பாங்க போல, சும்மா நீ பார்க்க ஜெயலலிதா மாதிரி இருக்கேன்னு. யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து நம்ப வச்சிருக்காங்க. இவங்க அதனால இன்ஸ்பயர் ஆகி கிளம்புறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இவங்க சொன்ன விஷயங்கள்லாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல எடுத்து பார்த்தா நான் சிரிச்சே செத்துட்டேன். நானு ஒருத்தர் சம்மந்தமெல்லாம் வந்து கேக்குறாப்ல, எனக்காக ஜெயலலிதா அம்மா எதனா சொன்னாங்க அப்படின்னு. அவங்களே போயிட்டு 200 200 UPS சொல்றானுங்க இவனுங்க. இங்க வந்து விஜய்க்கு தான் அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா அம்மா சப்போர்ட்டும் எம்ஜிஆர் சப்போர்ட்டும் நம்ம தளபதி தான் பேசிட்டு இருக்காங்க. கீழே ஒருத்தர் 200 எதுக்கு வராங்கன்னே தெரியல. இது வந்து மாற்றத்திற்கான அறிகுறி. நாங்க எது பேசுறாலும் தெரியாது, விஜய் கேட்டாலே அவங்க கீழே செக்ஷன்ல வந்து UPI 200. ஆனா இவங்களை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கணும். இது எப்படி விஜய் வந்து கூப்பிடுவாரான்னு தெரியல. ஏன்னா போன் நம்பரை டைரக்டா குடுத்துருக்காங்க. ஆனா நம்ம வந்து இந்த நம்பர் வெளியே சொல்ல வேணாம், நம்ம பாவம். இந்த வீடியோ வந்து நம்ம தளபதி கண்ணில் படும்போது நம்ம ஷேர் பண்ணுவோம். இதை பத்தின கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. ஹலோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.